வணக்கம். நம்ம ஒவ்வொரு முறை சாப்பிடும் போதும் சமைச்சு தான் சாப்பிட்றோம். ஒரு பொருள் தானியமா இருக்கிறதுக்கு முன்னாடி அதை ஒரு நெருப்பு மூலமா இட்லியாவும் தோசையாவும் சாதமாகவும் மாத்திக்கிறோம். அது மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவும் நம்ம உடலுக்கு உகந்ததா விட்டமின்ஸாவும் மினரல்ஸாவும் கார்போஹைட்ரேட்டாவும் மாறணும்னா ஒரு நெருப்பு தேவைப்படுது. அந்த நெருப்புக்கு பேர் தான் TRH. இது என்ன பண்ணுது அப்படின்னா தைராக்சின் ரெகுலேட்டிங் ஹார்மோன். என்ன ரெகுலேட் பண்ணுது அப்படின்னா தைராக்சின் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை உருவாக்குது. TSH உருவாக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா T4 அப்படின்ற ஒரு ஹார்மோனை உருவாக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா T3 அப்படின்ற ஒரு ஹார்மோனை உருவாக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா அதுதான் பியூர் ஃபார்மா ஹைலி பொட்டன்ஷியலா ஒரு ஃபயரை நம்ம உடலுக்குள்ள உருவாக்கி நம்மளுடைய எப்படி ஒரு தானியத்திலிருந்து சாதம் கிடைக்குதோ இட்லி தோசை எல்லாம் கிடைக்குதோ அந்த மாதிரி நம்ம உடலுக்கு தகுந்த மாதிரியான விட்டமின்ஸாவும் மினரல்ஸாவும் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிக்காக மாறுறதுக்காக உடல்ல எப்பயுமே ஒரு ஃபயரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த TRH, TSH, T4 அண்ட் T3 இது நாலுமே ஃபயரை உருவாக்குறது தான். ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்னா நம்ம கேஸ் ஸ்டவ்வை அடுப்பு பற்ற வைக்கணும்னா லைட்டர் எடுப்போமா, அதுதான் TRH தைராக்சின் ரெகுலேட்டரி ஹார்மோன். அதுக்கடுத்து அந்த பர்னர் இருக்கு இல்லையா, அதுதான் தைராக்சின் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், நெருப்பை உருவாக்குது இல்லைங்களா. T4 அது நெருப்பை ஆக்சுவலி T4க்கும் T3க்கும் தைராக்சினுக்கும் ட்ரை அயோடோ தைரோனினுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா T4 வந்து விறகு அடுப்பு மாதிரி, T3 வந்து லேட்டஸ்ட் மாடல் கேஸ் ஸ்டவ் மைக்ரோ ஓவன் அந்த மாதிரி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி அது ஒரு ஹைலி பொட்டன்ஷியல் வெர்ஷனாக இருக்கலாம். வெர்ஷன் 2 தைராக்சின் சொல்லலாம் அந்த மாதிரி. ஸோ T4க்கும் T3க்கும் தான் டிஃபரன்ஸ். ஸோ இந்த நாலுமே நம்மளுடைய உடல்ல மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை சிறப்பாக பண்றதுக்கு உதவுது. எப்படி புரிஞ்சுக்கணும்னா கேஸ் லைட்டர், TRH, TSH பர்னர், அந்த அதுக்குள்ள இருந்து வர ஃபயர் வந்து T4, அதை ஹீட்டை மாற்றி அழகாக சாப்பாடாக பதப்படுத்தி கொடுக்கறது வந்து T3ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான தனித்தனியா ஒரு சுவாரஸ்யமான கற்பனையான கதையோட முழுசா இந்த ஹார்மோன் குறைஞ்சா என்ன ஆகும், அதிகமான என்ன ஆகும், இதுல நிறைய ஆபத்து இருக்கு. குறைஞ்சாலும் அதிகமானாலும் அது என்னென்ன அப்படின்றத முழு தகவல்களை கீழே இருக்கிற வீடியோல கொடுத்துருக்கிறேன். பார்த்து பயன்பெறுங்க. நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.